அதற்கான நடைமுறையோ அது பற்றிய விவரமோ விசாரணை நடைமுறையோ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரனை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்தது திமுக அரசின் காவல்துறை என்று ரகுபதி தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், ரகுபதி என்னென்ன விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீது? சட்ட ரீதியான நடைமுறையோ விசாரணை நடைமுறையோ தெரியாத எடப்பாடி பழனிசாமி தாம் ஒரு அரைவேக்காடு என்பதை அவரை அம்பலப்படுத்திக் கொள்கிறார் என்று ஒரு காட்டமான விமர்சனத்தை அமைச்சர் ரகுபதி விடுத்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது உண்மைதான் என்றும் அந்த எஸ்ஐடி தமிழ்நாடு காவல்துறைக்கோ திமுக என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த எஸ்ஐடி வேறு மாநில அதிகாரிகளோ ஒன்றிய அரசின் அதிகாரிகளோ இல்லை என்றும் அவர்கள் தமிழ்நாடு அரசின் காவல்துறை தானே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஸ்ஐடி குழு சிறப்பாக செயல்பட்டது என்றால் திமுக ஆட்சியில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதுதான் என்று பொருள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை உடனடியாக கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்தது திமுக அரசின் காவல்துறை என்றும் அவர் ஜாமீன் பெறாத வகையில் நீதிமன்றத்தில் வாதாடியது திமுக அரசின் வழக்கறிஞர் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். வழக்கை உடனடியாக விசாரிக்க நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி குழு பெண் அதிகாரிகள் மூவருமே துணையாக இருந்து விசாரணை குழுவும் திமுக அரசின் காவல்துறை கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொலை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிமுகவினர் என்றும் விசாரணை நடத்தி முக்கிய குற்றவாளியை கைது செய்தது சிபிஐ என்றும் தீர்ப்பு வழங்கியது சிபிஐ நீதிமன்றம் என்றும் சாட்சிகள் புரள் சாட்சியாக மாறாமல் காத்தது திமுக அரசின் காவல்துறை என்ற போதிலும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தாம் தான் காரணம் என்று வாய்க்கூசாமல் எடப்பாடி பழனிசாமி கூறியதை பார்த்து தந்தி சிரித்தது என்பதுதான் உண்மை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் குறுக்கீடு இன்றி நடக்க வேண்டிய எஸ்ஐடி விசாரணையை நீங்கள் இன்ஃபுளுட் செய்தீர்கள் என்று வாக்குமூலம் அளிக்கிறீர்களா என்று முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பும் எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஆதாரத்தை எஸ்ஐடி நியமித்த நீதிமன்றத்தில் ஓரிரு நாட்களுக்குள் கொடுத்துவிட்டு சொல்லும் செயலும் ஒன்றே மானம் உள்ளவர் பழனிசாமி என்று நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக வழக்கை விசாரித்த எஸ்ஐடி குழு நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் செயல்பட்டது என்றும் அது கூட திமுக அரசின் காவல்துறைக்கு உட்பட்டது என்றாலும் விசாரணை நீதிமன்றமும் மேற்பார்வை பார்த்த சென்னை உயர்நீதிமன்றமும் திமுக ஆட்சிக்கு உட்பட்டவை இல்லையே. அந்த சார் என்பது யார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சந்தேகத்தை இப்போதே உறுதி செய்யலாமே என்று அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலம் அரசியல் செய்த எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஆதாரங்களை விசாரணை நீதிமன்றத்தில் கொடுத்து நிரூபிக்க வேண்டாமா என்றும் ஏன் ஆதாரங்களை இதுவரை தரவில்லை என்றும் அவதூறுக்கு ஆதாரம் இருந்தால்தானே தர முடியும் என்று ஒரு பதிலை எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி தற்பொழுது எக்ஸ்தலத்தின் மூலம் கொடுத்திருக்கிறார். அமைச்சர் ரகுபதியின் இந்த அறிக்கை விளக்கம் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.